எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல சீக்கிசம் பத்தின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சீக்கிசம் எப்போ இவால்வ் ஆச்சு அப்படின்னா மிடிவல் பீரியட்ல பக்தி மூமெண்ட் அப்போ இவால்வ் ஆச்சு. இந்த சீக்கிசம்ல போத் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் அண்ட் இஸ்லாம் இன்டகிரேட் ஆகி இருக்கும். ஸோ இந்த சீக்கிசம்ல கிட்டத்தட்ட 12 குருஸ் இருப்பாங்க. சாரி 10 குருஸ். இந்த சீக்கிசம்ல மொத்தம் 10 குருஸ் இருப்பாங்க. இதை தாண்டி இட்டர்னலா ஒரு குரு, எவர் லிவிங் குரு அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறது இந்த சீக்கிசமோட ஹோலி புக். இப்போ எப்படி ஹிந்துவிசம்க்கு பகவத்கீதை, கிறிஸ்டியானிட்டிக்கு ஹோலி பைபிள், அப்புறம் இஸ்லாமுக்கு குரான் இருக்கோ, அதே மாதிரி சீக்கிசம்க்கு குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். First question பாருங்க. Which among the following Sikh guru is credited with the establishment of Khalsa? So Khalsa அப்படிங்கிற இத எந்த சீக் குரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு? இந்த டிஸ்கவரிக்கு அப்புறம் தான், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் இது ஒரு ஃபைட்டர் குரூப்பா இவால்வ் ஆச்சு. சீக்கிசம் எப்படி இவால்வ் ஆச்சு? ஒரு ஃபைட்டர் குரூப்பா இவால்வ் ஆச்சு. ஓகேவா? ஸோ சீக்கிசமோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா குரு நானக். ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? கால்சாவை எந்த குரு டெவலப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா குரு கோபிந்த் சிங். இவர் எத்தனாவது சீக் குரு அப்படின்னா 10th அண்ட் லாஸ்ட் சீக் குரு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Who among the following Sikh gurus founded the Tan Taran Sahib? தான் தரன் சாஹிப் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கு. இத ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா குரு அர்ஜுன் சிங் இல்லைன்னா குரு அர்ஜுன் தேவ். ஸோ இந்த குரு அர்ஜுன் தேவ் எத்தனாவது சீக் குருன்னு பாத்தீங்கன்னா 5th சீக் குரு. இவர் இந்த லெப்ரசி பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லெப்ரசி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான சில நோபல் காசஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணி வச்சிருப்பாரு. Okay, so he is the 5th Sikh Guru and he founded what? Tan Taran Sahib. Next question பாருங்க. Which war was the first major victory of the Sikhs over the Durrani Pathans? So இந்த Durrani Pathans அப்படிங்கிறவங்க ரெண்டு விதமா கண்டினியூஸா இவங்களுக்கும் சீக்ஸ்க்கும் ஒரு ஃபைட் இருந்துட்டே இருக்கும். அப்போ எந்த வார்ல சீக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் விக்டரி அட்டைன் பண்ணாங்கன்னா பேட்டில் ஆஃப் அட்டாக்ல. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் அட்டாக் யார் ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கும்னா, ஒரு சைடு சீக்ஸ் இருப்பாங்க, இன்னொரு சைடு யார் இருப்பாங்கன்னா அசீம் கான் அண்ட் தோஸ்த் முகமது கான். அசீம் கானும் தோஸ்த் முகமது கானும் இருப்பாங்க. ஸோ இவங்க யாரோட சார்பில் இந்த வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷா முகமது. அவர் காபூல், அதாவது ஆப்கானிஸ்தானோட கிங், அவரோட ரெப்ரசன்டேட்டிவா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு டிஃபீட் பண்ணிட்டு சீக்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டில் எந்த வருஷம் நடக்கும் அப்படின்னா 1813 நடக்கும். ஸோ சீக்ஸ் ஒரு ஃபைட்டர் குரூப்பா மாறினதுக்கு அப்புறமா ஒரு மேஜர் பேட்டில்ல வின் பண்ணிருப்பாங்கன்னா அது பேட்டில் ஆஃப் அட்டாக். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Who was the 5th guru in Sikhism? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஷன்லயே பார்த்தோம் 5th சீக் குரு யாருன்னு. நம்ம இந்த ஆன்சர் பாக்குறப்பயே மொத்தம் அந்த 10 சீக் குருஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யார் யாருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சீக் குரு யாரு? அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் சீக்கிசம்னு சொன்னோமா, அதுதான் குரு நானக். நெக்ஸ்ட் சீக் குரு குரு அங்கத். தேர்ட் அமர்தாஸ். நான் குரு குருன்னு எழுதல, நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, அது குரு அமர்தாஸ். அடுத்து ஃபோர்த் யாரு அப்படின்னா ராம்தாஸ். ஃபிஃப்த் யாரு? அர்ஜுன் சிங் ஆர் அர்ஜுன் தேவ், எப்படினாலும் சரி, அவர் தான் 5th சீக் குரு. 6th யாரு?
ஹர்கோபிந்த். 7th ஹர்ராய். 8th வந்து ஹர்கிருஷான். 9th சீக் குரு வந்து குரு தெக் பகதூர். லாஸ்ட் யாரு அப்படின்னா குரு கோபிந்த் சிங். இவர் தான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, கால்சா பந்த் அப்படின்னு சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த கால்சான்னு சொல்றாங்கல்ல, அந்த கால்சாங்கிறது என்னது? 5 essential items that every Sikh should have with him. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கே, 5 கேஸ்ல ஃபர்ஸ்ட் கே கங்கா, அப்புறம் கச்சேரா, அப்புறம் கரா, அப்புறம் கேஷ், அப்புறம் கிர்பான். இதெல்லாம் தான். இப்போ இதுல வந்து கங்கா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்களோட கோம். கேஷ்னா அவங்க எப்பயும் அந்த முடியை வெட்டாம வச்சிருக்கிறது, அது விசிபிளாவும் தெரியாம வச்சிருக்கிறது, அதுதான் கேஷ். அதுக்கப்புறம் காரா அப்படிங்கிறது பிரேஸ்லெட். அப்புறம் கச்சேரா அது வந்து அவங்க போடுற அந்த அண்டர் கார்மெண்ட். அப்புறம் கிர்பான் ஒரு குட்டி நைஃப், அது வந்து அயன்லயோ ஸ்டீல்லயோ வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது? கிர்பான். இதுதான் அந்த 5K இல்ல கால்சா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். இதுல 5th சீ குரு யாரு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, அர்ஜுன் தேவ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. On Jan 5, 2023, Prakash Parva was celebrated as the birth anniversary of which Sikh Guru? ஸோ பிரகாஷ் பர்வா அப்படிங்கிறது எந்த சீக் குருவோட பர்த் ஆனிவர்சரியா வந்து 2023 Jan 5 வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா குரு கோவிந்த் சிங். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவர் வந்து 1666 வந்து பிறந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவர் தான் குரு கிராந்த் சாஹிப்பை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாரு, எல்லா குருஸோட டீச்சிங்ஸையும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணது யாரு அப்படின்னா, அது வந்து அர்ஜுன் சிங் தான். ஸோ அர்ஜுன் சிங் அதை வந்து ஆதி கிராந்த் அப்படின்னு கம்பைல் பண்ணியிருப்பாரு. ஃபைனல் எடிஷன் வந்து குரு கிராந்த் சாஹிப். ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following is the founder of Sikhism? As we discussed earlier, இதோட ஆன்சர் என்ன? குரு நானக். அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நேம் தி Sikh Guru who developed the Gurmukhi script for writing the Punjabi language. நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜுமே ஒவ்வொரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதோட எழுத்து வடிவம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்ததா இவால்வ் ஆகி வந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ல இருந்து நிறைய லாங்குவேஜஸ் இவால்வ் ஆகும். அந்த மாதிரி இந்த குர்முகி ஸ்கிரிப்ட் தான் நம்ம பஞ்சாபி லாங்குவேஜோட பேஸ். ஸோ இந்த குர்முகி ஸ்கிரிப்டை எந்த சீக் குரு டெவலப் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சீக் குரு தான் டெவலப் பண்ணியிருப்பாரு. யார் செகண்ட் சீக் குரு? இட் இஸ் குரு அங்கத். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who was the 5th of, இது வந்து சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, 5th of 10 Sikh Gurus யாருன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அர்ஜுன் தேவ். இந்த அர்ஜுன் தேவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு முகல் கிங் அவர் வந்து இவரை டார்ச்சர் பண்ணி டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அது எந்த முகல் கிங் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். சரி, நான் இன்னொரு டாஸ்க் மாதிரி உங்களுக்கு தரேன். இப்போ நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல இதே மாதிரி அவுரங்கசீப் லாஸ்ட் முகல் ரூலர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சீக் குருவை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிடுவாரு. ஸோ அது யாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 8th கொஸ்டின் பத்தினது. 9th கொஸ்டின் பார்க்கலாங்க. லெஜெண்டரி சீக் கிங் மகாராஜா ரஞ்சித் சிங் moved his capital from Gujranwala to which city? ஸோ ரஞ்சித் சிங்
இவர் வந்து ஒரு ஃபேமஸான சீக் கிங். இவர் இதுக்கு மட்டும் இல்லை, அதாவது நிறைய வேலை கரேஜியஸா நிறைய விஷயத்துக்கு மட்டும் இல்லாம சயின்ஸ் பேஸ்டான நிறைய விஷயத்துக்கும் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான கிங். இவர் தன்னோட கேபிட்டலை இந்த குஜ்ரான் வாலால இருந்து எங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா லாகூருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. இது ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். 1780 இருந்து 1839 வரைக்கும் இதுதான் அவங்களோட பீரியடு. ராஜா ரஞ்சித் சிங் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லயன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. லயன் ஆஃப் பஞ்சாப் ஆர் ஃபர்ஸ்ட் மகாராஜா ஆஃப் சீக் எம்பையர். ஃபவுண்டர் ஆஃப் சீக் எம்பையர்னா நீங்க வந்து யார சொல்லணும்? குருநானக்கு சொல்லணும். அதே ஃபர்ஸ்ட் மகாராஜா ஆஃப் சீக் எம்பையர்னா யார சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் மகாராஜா ஆஃப் சீக் எம்பையர்னா யாரு? இட் இஸ் ரஞ்சித் சிங். ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Gurpurab is the most important and sacred festival of Sikh community. In which of the following months of the Hindu calendar it is celebrated? அது எந்த மாதம் செலிப்ரேட் பண்ணப்படுறது அப்படின்னா கார்த்திகை மாசம் தான். ஸோ இந்த குருபுராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குருநானக்கோட பர்த் ஆனிவர்சரி. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குருநானக் பிரகாஷ் உற்சவ் இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குருநானக் பிரகாஷ் உற்சவ் இப்படின்னாலும் குர்புராப் அப்படின்னாலும் அது என்னதுன்னா குருநானக்கோட பர்த் ஆனிவர்சரியை தான் மீன் பண்ணுது. அது எந்த மந்த் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா கார்த்திக்னா அந்த கார்த்திகை மாசம் அந்த மந்த் தான் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் அபவுட் சீக்கிசம். நம்ம திருப்பி இப்போ கம்பைல் பண்ணணும்னா 10 சீக் குருஸ் அவங்களோட லிஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஆதி கிராந்தை யார் கம்பைல் பண்ணாங்கன்னு தெரியணும். அதே மாதிரி குரு கிராந்த் சாஹிப்பை யார் கம்பைல் பண்ணாங்கன்னு தெரியணும். கால்சா சிஸ்டமை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப் யாரை வந்து மர்டர் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் அவர் வந்து எந்த குருவை மர்டர் பண்ணாரு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிஎஸ் புக்ஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.